நம்ம இந்தியா vs இந்தியா லெஜெண்ட்ஸ் ரெண்டாவது மேட்ச் விளையாட போகிறோம். முதல் மேட்ச்சில் ஜெயிச்சிருப்போம். நம்ம டீல்ஸ் கேட்கலாம். இந்த மேட்ச்சில் நம்ம சீரீஸ்க்கு ஜெயிச்சிருந்தோம், தோற்றுருந்தோமா? சரி, ஏதோ ஒன்று. நம்ம பேட் ஃபர்ஸ்ட் பண்ணோம். எப்போ பார்த்தாலும் என் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கும். முன்னாடிலாம் பவுலிங் போடுவேன், ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுவோம். இப்போலாம் பேட்டிங் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜாஸ்பிரிட் பூம்ரா உள்ள கொண்டு வந்துட்டோம். நைஸ். நம்ம கமெண்ட் மியூட் பண்ணிக்கலாம். சரி நம்ம பேட்டிங்கில் மாட்டேன். ரோஹித் சர்மா முதல் பால். நல்ல ஷாட், முதல் பால் பவுண்ட்ரி. போன மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் போச்சு. அதில் ஜகீர் கான், எம்எஸ் தோனி ஜகீர் கானும் நல்லா விளையாண்டுருந்தாங்க. என்னங்க ஜகீர் கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜகீர் கான் வந்து நல்லா ஆடி இருந்தார் பவுலராக இருந்தாலும். பட் இங்கே ரோஹித் சர்மா லான்ச் பண்ணிட்டாரு சிக்ஸருக்கு பாலை. நான் கரெக்டாக ஒரு நாள் விட்டு வீடியோஸ் போடுறேன். இனி அடுத்தது T20 வேர்ல்டு கப் வரும். வேறு இந்தியா மேட்சஸ் மட்டும் நான் ப்ரெடிக்ஷன் போடுவேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, சொல்ல அவுட்டில் போல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷை ஸ்காட்லாண்ட் ரீப்ளேஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸ்காட்லாண்ட் வந்து பங்களாதேஷை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்காட்லாண்ட் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்தியாவில். அது ஒரு சில இஷ்யூஸால். ஸ்காட்லாண்ட் இந்த T20 வேர்ல்டு கப் விளையாட போகிறாங்க. அங்கே ரோஹித் சர்மா புல் ஷாட் அடிச்சிருக்காரு. அவர மாதிரியே இருந்துச்சு. ரீப்ளேயில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவர மாதிரியே இருந்துச்சு. சூப்பரான ஷாட்டு, அவருக்கு ஏற்ற மாதிரியே போட்டாங்க. அவரை மாதிரியே ஒரு சூப்பர் ஷாட். ஏதோ டிஸ்டன்ஸு 119 மீட்டர் அளவு போன மாதிரி அதுலேயே. இது அசால்ட்டாகவே 100 மீட்டர்னு காமிக்கும். இது நார்மல் வச்சு தான் விளையாண்டுருக்கேன். ஹார்டில் வச்சு அந்த கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஈஸியில் வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலில் வச்சாலும் ஈஸி மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பவுண்ட்ரிங்க. ரோஹித் சர்மா முதல் ஓவர் ஜகீர் கான் ஓவரை பிரித்து விட்டார். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், ஜகீர் கான் டு ரோஹித் சர்மா. ஆஹா, நல்ல ஷாட். பவுண்ட்ரியா? இல்லை, எதுவும் இல்லை. 20 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. நல்ல ஓவர் ஃபார் இந்தியா டீம். சரி கைஸ், விட்டுட்டு உள்ளே வந்துடலாம். உள்ள போ. ஓகே, அவ்வளோதான். விராட் கோலி ஒன் டவுனில் இறங்குவார். இப்போ ஸ்ரீராம் பவுலிங் போட வந்திருக்காரு. போன மேட்ச்சில் விராட் கோலி இந்தியாவுக்காக நல்லா விளையாண்டுது. போன மேட்ச்சில் அதாவது போன வீடியோ சுமன் கில் ஆடுறாரு. ஆஹா, இவர் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி தான் ஆடுறாரு. இந்த மாதிரி போன மேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி தான் பின்னாடி அடிச்சிருப்பார். இந்த மேட்ச்சில் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் ஜெயிச்சா இந்தியா இந்த சீரீஸை ஜெயிச்சிருவாங்க. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. கரெக்டாக போச்சு. கரெக்டான ஷாட். நல்ல டைம். ஓகே, பரவாயில்லாமல் ஒரு டைமிங் போயிடுச்சு. கரெக்டாக கேப்பை பார்த்து அடித்தது. 2 பவுண்ட்ரி பேக் டு பேக் 2 பவுண்ட்ரிஸ் வந்திருக்கு டீம் இந்தியாவுக்கு. இப்போ நல்ல ஷாட், கவுட்டுங்க. யாஹா, சுமன் கில் பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ். ஆஹா, சூப்பரான விக்கெட். நல்ல கேட்ச், ஈஸி கேட்ச் ஃப்ரம் யாருன்னு தெரில, ஜகீர் கான். ஈஸி கேட்ச். இப்போ கிங் ஆஃப் கிங்ஸ் விராட் கோலி, தி லெஜண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆட போகிறாங்க. விராட் கோலி வச்சு ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சொன்னால் தான் எதுவும் நடக்கும். ஒரு விக்கெட் விட்டாங்கன்னா திருப்பி விக்கெட் விடுவாங்க. பட் இப்போது என்னமா ஷாட்டுங்க, ஷாட் ஆஃப் தி சீரீஸ். ஸ்டில் நவ் எப்போ யாக்கரை கரெக்டாக கிளிக் பண்ணி ஆடிக்காரு விராட் கோலி. பாருங்கள், கரெக்டாக நான் யாக்கர் பாலு முன்னாடியே ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் இந்த கேம் முன்னாடி லாஸ்ட் இயரில் ஆடும்போது. பட் இந்த இயர் இப்போது இந்த யாக்கர் ஈஸியாக அடிக்க முடியுது.
101 மீட்டர்ஸுங்க. அப்பா, பெரிய ஷாட், பெரிய சிக்ஸர். இது ரியலாகவே 101 மீட்டர்ஸ் போயிருக்கோம். ஒரு சிலர் 120 கணிப்பாங்க. 120 தான் கண்டிப்பாக போயிருக்காது. இங்கே இன்னொரு புல் ஷாட், இன்னொரு சிக்ஸர். ஆஹா, ரோஹித் சர்மா ஒரு விக்கெட், விராட் கோலி ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு விக்கெட்டு, சிக்ஸு. லாஸ்ட் பால் சிக்ஸர். ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸர்ஸ் ஃப்ரம் விராட் கோலி. 600 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. அனில் கும்ப்ளே ஒரு ஆடு வந்திருக்கு. இருங்க, சரி கைஸ், இந்த ஆடுகளை மன்னிச்சுக்கோங்க, இது கட் பண்ண முடியல என்னால். ஓகே, திருப்பி உள்ளே போயாச்சு. அனில் கும்ப்ளே வந்திருக்காரு பவுலிங் போட. லெக் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், சூப்பர் பவுலர். போன மேட்ச் அனில் கும்ப்ளே தான் ஊறப்பட்ட விக்கெட். அனில் கும்ப்ளேவும் கபில் தேவும். இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒன்று பண்ணுவாரா? ஆஹா, நல்ல ஷாட், நல்ல பவுண்ட்ரி. லைட்டாக பக் ஆகுது. அடுத்தது, இந்த கேமில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அபிஷேக் சர்மா இல்லாதது தாங்க. T20 வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷனில் இதில் தான் போட போகிறேன். அபிஷேக் சர்மா மட்டும் இந்த கேமில் இல்லை, அதனால் T20 வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷனும் இதில் தான் இருக்கும். இந்த கேம் தான். நீ கொஞ்ச நாள் சச்சின் சஹா தான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பவுண்ட்ரி. ரோஹித் சர்மா, விராட் கோலி சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. சுமன் கில் வந்தார், அவரோட பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ். இப்போ அவுட்டா? ரோஹித் சர்மா அவுட்டுங்க. பேசிட்டு இருக்கு. கேட்சை விட்டாரு. யாருன்னு தெரியல, கேட்சை விட்டாரு. ரீப்ளேல போட்டு காமிக்க மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. இது ரோஹித் சர்மா கேட்சம்மா ஒரு பயம். கேட்சை விட்டாங்களா, மேட்சை விட்டாங்களான்னு தெரில. பட் இப்போ விராட் கோலி ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. விராட் கோலி இந்த சீரீஸில் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஆஹா, நல்ல ஷாட். சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பவுண்ட்ரியா இல்லை 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி 2. 2 ரன் கிடச்சிருக்கு இங்கே விராட் கோலிக்கு. அதோட டீம் இந்தியாவுக்கு 60 ரன் வந்தாச்சு. கொஞ்சம் குயிக்காகவே வந்திருக்கு. போன மேட்ச்சில் நிறைய விக்கெட் விட்டோம். இந்த ஓவரில் இப்போது அதே மாதிரி விக்கெட் விட்டோமா? எஸ், விட்டுட்டோம். 2வது விக்கெட். விராட் கோலி அவுட் ஃபார் 24. பட் பயங்கரமான 400 ஸ்ட்ரைக் ரேட். ஒன்ஸ் அகைன் அனில் கும்ப்ளே ஸ்ட்ரைக். அடுத்ததாக மறுபடியும் ஒரு ஆடு. இந்த கேமுக்கு நெட்டு தேவை தான். ஒரு வீடியோவில் ஆர்சிகோவில் ஒருத்தர் சொல்லியிருப்பார், ப்ரோ நெட்டு தேவைன்ட்டு. பட் இந்த கேமுக்கு தேவை. இப்போது ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ரோஹித் சர்மா விளையாட்டுருக்காங்க. இப்போ சௌரவ் கங்குலி பவுலிங் போட வந்திருக்காரு. ஏன் கபில் தேவ் இன்னைக்கு அவன் தெரில, லாஸ்ட் ஓவருக்கு போடுவார்னு நினைக்கிறேன். இப்போ ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில். பட் இப்போ அடித்தாலும் போகுமான்னு தெரியல. போயிருக்கு, ரிஸ்க் எடுத்தோம், போயிருச்சு. சௌரவ் கங்குலியோட பாலில் சிக்ஸர் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இனி இந்த ஓவரில் நல்லா அடிக்கணும். ஏன்னா சௌரவ் கங்குலியோட ஓவர், இவர் ஒரு பேட்டர் தான், பவுலிங் போடுவார் நல்லாவே. ஐயோ, சொல்ல அவுட்டுங்க ரோஹித் சர்மா. இல்லை, கேட்ச் பிடிக்கல. 1 பிச். ரோஹித் சர்மாக்கு இன்னைக்கு லக்கு இருக்குது. 1 பிச்சில் ட்ராப் பண்ணியிருக்காரு. 1 ட்ராப்னு சொல்ல முடியாது, 1 பிச்சில் போயிருக்கு. அடுத்த பால் நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட். எஸ், பவுண்ட்ரி. இல்லையா, பவுண்ட்ரி போடுங்க. தச்சுட்டாரு. பவுண்ட்ரி நினச்சேன். சரி, எஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்திருக்காரு பேட்டிங் ஆட. போன மேட்ச்சு பர்ஃபார்ம் பண்ணல சரியா, இந்த மேட்ச்சு பண்ணுவாரான்னு தெரியல. இந்த மேட்ச் முதல் பாலே பவுண்ட்ரி ஃபார் ருத்து. இவர் அட்ஃபோர் ஆட வச்சுட்டு இவர் அட்ஃபையும் கூட ஆட வச்சிருக்கலாம், பரவாயில்ல. டீம் ஸ்கோர் 72 தொட்டுருச்சு. போன மேட்ச்சில் 76 அடிச்சிருந்தோம் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. மேட்ச்சில் ஸ்டில்லும் 72. இப்போது 70 எதுவும் ஆகலை. ரன் அவுட்டு. ஐயோ, டை போட்டாலும் காலி. ஒரு சிஎஸ்கே கீப்பரு ஒரு சிஎஸ்கே பேட்டராக விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லை அவுட் இல்லையா ப்ரோ? அவுட்டு தான், சாரி கைஸ், அவுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஓஹோ, இன்றைக்கி இந்தியன் டீமுக்கு லக் இருக்குது. சரி கைஸ், இன்னைக்கு இந்தியன் டீமில் என்னமோ லக் இருக்குது. இப்போ காலியா? இல்லை, ஐயோ ரன் ஓடிட்டேன். ஐயோ அவுட்டுங்க. ரன்னை கேன்சல் பண்ணோம். அவுட்டே இருக்கார் ரோஹித் சர்மான்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் ரோஹித் சர்மா அண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ரோஹித் சர்மா அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட். பட் ருத்துராஜ் தான் அவுட் ஆயிருக்காரு. ரோஹித்னு நினச்சேன். ரோஹித்துக்கு இந்த மேட்ச்சில் விக்கெட்டை எடுக்க முடியல. சரி யோ ப்ரோ, இந்த ஆடு தான் ப்ரோ தொல்லையாக இருக்கு. இப்போ நம்ம யாரை இறக்க போகிறோன்னா, ரிஷப் பண்ட் போன மேட்ச் நல்லா இருந்தார். ஸ்ரேஷர் ஏன் இனி இறக்க மாட்டேங்குது? ஸ்ரேஷர் பெருசாக போன மேட்ச் பண்ணல. ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் கபில் தேவ் போட வந்திருக்காரு. கபில் தேவ் தி லெஜண்ட். இவர் தான் ஃபஸ்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு. அடுத்த இன்னிங்ஸ் அடுத்த மேட்ச்சில் வரும். அடுத்த வீடியோவில் வரும். ஆஹா, நல்ல ஷாட்டுன்னு சொல்லும் போதே விக்கெட்டாக இல்லை. ஆஹா, லாஸ்ட் ஓவர் நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டிருக்காங்க. ரன்ஸை நல்லாவே கம்மி பண்ணிட்டாங்க. நம்மளால் அந்த 100ங்கிற இதை ரீச் பண்ணவே முடியல. முன்னாடியில் நான் ரீச் பண்ணுவேன். இப்போ அவுட்டு இல்லை. அவுட்டே மாட்டேங்கிறாங்க ரோஹித் சர்மா. இப்போ தான் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் வந்திருக்காரா? நான் பிளேஸை சரியாக பார்க்கவே மாட்டேங்கிறேன். இப்போ நல்ல ஷாட் ஃப்ரம் ரோஹித் ஜி. பவுண்ட்ரிக்கு ரன் ஆயிடுச்சு. பால் ஃபுல் ரன் அவே ஃபார் அ பவுண்ட்ரி. இதோட நம்ம 79. ஒரு ரன் அடித்தா 80 வரும். இந்த கேமில் ஒரு டைம் 120 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, நல்ல ஷாட் ஃப்ரம் ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒரு பெரிய ஷாட். நல்ல ஷாட்டும் கூட. இது கிட்டத்தட்ட எத்தனை மீட்டருக்கு போயிருக்கு? 70 மீட்டர் கிட்ட போயிருக்கு. ஒரு 15 ரன் அடித்தா ஒரு 100 வரும். பட் அதுக்கு சான்ஸ் இல்லை. நீ ஒரு 2 பால் தான் இருக்குது. இன்னொரு ஷாட். ஆஹா, சிங்கிள் தான். 4 நினச்சேன். ரீச் ஆயிட்டார். லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா 47 நாட் அவுட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. கேட்ச். லாஸ்ட் பால் ட்ராப் பண்ணிட்டாரு. இன்னொரு சிங்கிள். இன்னைக்கு கேட்சை நிறைய ட்ராப் பண்ணுறாங்க. இதோட இந்த இன்னிங்ஸும் முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. ஸோ பை கைஸ், அடுத்த இன்னிங்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.